Hope all of you are doing good. And I'm Hari Priyanka. I'm from Partner International. So, Partner International is a consultancy kind of service we do for students who want to go abroad and study. So, first of all, to spend your time on a weekday and get to know more about study abroad or Ireland process தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே உள்ளார வந்திருக்கீங்க. So this session is definitely going to be very interesting for you because ஜென்ரலா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க கன்சல்டன்சி பேஸ்டா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாரி இருக்கும். சோ ஹியர் வி ஹேவ் வெரி டிஃபரண்ட் கான்செப்ட் வேர் வி ஹேவ் a person from Ireland actually. சோ அயர்லாந்து பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அயர்லாந்துல இருக்கிற சே போற ப்ராசஸ் ஆகட்டும், அங்க ஸ்டடி பண்றப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நெனைச்சாலும் சரி, இல்ல போஸ்ட் ஸ்டடி நம்மளுக்கு இருக்கிற ஜாப் ஆப்ஷன்ஸ்னாலும் சரி, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி a very useful session because you are directly going to interact. அது அந்த வகையில வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வெபினார். பட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து கண்ட்ரி செலெக்ஷன்ல இருந்து ப்ராசஸ் என்னங்கிறதுல இருந்து டாக்குமெண்டேஷன்ல இருந்து ஃபீஸ் அஃபோர்டபிலிட்டில இருந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இன் ஜெனரல் எனிபடி ஃபார் தட் மேட்டர் வில் ஹேவ் டவுட்ஸ் இல்லையா? ஸோ இப்போ வி ஹேவ் தீபன் வித் அஸ். ஹாய் தீபன். Hi, Hari Priyanka. How are you? I'm good. How are you doing? Not too bad. I'm fine, doing good. I'm well. Hi, everyone. So this is Deepan for you guys. He's in Ireland and over to you, Deepan. People would like to know நீங்க அயர்லாந்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது. It would be nice if you could address the gathering. Thank you. Yeah, sure. And first of all, to moving forward, I want to thank everyone for giving me this opportunity. So இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இவ்வளோ மெம்பர்ஸ் முன்னாடி வந்து ஒரு வெபினார் பண்ணுறது இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். So I'm really excited and happy to share my live experience to so many people or so many youngsters who want to pursue studies in abroad. So, and I know you introduced my name, it's Deepan Amrit. I'm from basically in Coimbatore. Now on the UG and PG எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் பண்ணேன். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு இன்னும் அந்த கோர்ஸை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். நிறைய பேர் அந்த டைம்ல வந்து செகண்ட் மாஸ்டர்ஸ் வந்து அப்ராட்ல பண்றது கஷ்டம், ப்ராசஸ் நிறைய இருக்கும், எப்படி பண்ணுவேன், விசா ரிஜெக்ஷன் இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஐ ஹேவ் ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் பிகாஸ் நான் யூஜி வந்து பிகாம்ல பண்ணேன், அதுக்கப்புறம் எம்பிஏ வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல பண்ணேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவே நான் செகண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது ஐ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் academic experience in particular field. So அதனால that was a plus point for me, second masters பண்றதுக்கு சான்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அயர்லாண்டை சூஸ் பண்ணேன். அயர்லாண்டை சூஸ் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ், அது வந்து நம்ம போக வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுதான் நான் அப்ராட்ல வந்து மாஸ்டர்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயினில் நான் சூஸ் பண்ணேன். அது நான் 2022 வந்து அயர்லாண்டுக்கு வந்தப்போ இட் வாஸ் டூ சேலஞ்சிங் ஃபார் மீ பிகாஸ் ஆஃப்டர் கோவிட் அண்ட் கோவிட்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நிறைய லாக்டவுன்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் போயிட்டு இருந்தப்போ எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் போது நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ப்ராப்பராக யூஸ் பண்ணதுக்கு தான் நான் இப்போ ஐ எம் இன் குட் பிளேஸ் அண்ட் டூயிங் ஃபுல் டைம் ஜாப் அண்ட் எவ்ரி திங் இஸ் செட்டில் அண்ட் பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல். If you have any questions, you can ask me. I can explain you with your live examples and what's happening in Ireland and how you want to proceed for your studies. இங்கே வந்து எப்படி இருக்கும், இங்கே வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா இல்லை ஃபேமிலி மீட்டிங்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, அந்த மாதிரி எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். Right. Thank you so much, Deepan. Actually, you've made a very impactful introduction in சொல்லணும் because உங்களோட entire journey வந்து summarize பண்ணீங்க, how hard it was for you, but how it has changed your entire life after Ireland அப்படின்னு. Good to know. But நீங்க சொன்னீங்க போக போக நான் சொல்றேன் ஏன் அயர்லாந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. I think I'll start my question with that. நானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். Of all the countries, because again நம்ம study abroadக்கு when we are doing consultancy work we do for different countries. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பர்சனலா அயர்லாந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா we want to know. Yeah, that was a good question because நான் என்னோட பேக்ரவுண்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். நான் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் பார்க்கும்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து அங்கே கோர்சஸ் இருக்கு, அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நான் பார்ட் டைம் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் டைம்ல நான் 1 or 2 years சர்வை பண்ணிக்கலாம். பட் எனக்கு லாங் டைம் ஒரு கோல் இருக்கும்போது ஐ வாண்ட் டு சூஸ் விச் கண்ட்ரி ஹஸ் லாங் டைம் ஸ்கோப் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து யூஎஸ் எடுத்துட்டிங்கன்னா லைக் நிறைய மேனுஃபேக்சர் எல்லாமே அவங்க அங்கேயே தான் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க மோஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் லைக் மோஸ்ட்டாக இது பண்ண மாட்டாங்க லைக் பேசிக் குட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐலாண்டில் வந்து லைக் 70 to 80% they will do export and import. Mostly they used to do imports. So இவங்க வந்து ஐலாண்டில் வந்து only dairy products they used to export. Like rather than that, all the products they will be importing from other countries. So logistics வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்குது. அதுவும் இல்லாமல் லைக் டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், மெட்டா, ஆப்பிள், அமேசான், ஃபைசர் இந்த மாதிரி லைக் டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஐலாண்டில் தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங் அப்போ வந்து ஐலாண்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். கூகுள் வந்து நமக்கு மோஸ்ட்டாக ஐடி கம்பெனின்னு தெரியும். ஸோ அவங்க சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் அதுக்கு பின்னாடி நிறைய லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. லைக் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் ப்ராடக்ட்ஸ் எதாவது இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அயர்லாண்ட்லேருந்து. ஸோ அதனால நான் அது நிறைய ரிசர்ச் பண்ணேன். எனக்கு ரிசர்ச் பண்ணும்போது அயர்லாண்ட் வாஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் இல்லாமல் லைக் ஆஃப்டர் ஸ்டடீஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில். இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ஜாப் மார்க்கெட் டவுனாக இருக்குது. பட் ஸ்டில் யூ கேன் கெட் அ ஜாப் இஃப் யூ ஹேவ் ரைட் மைண்ட் செட். நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்கிறது இதுதான். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே படிக்க வரேன், படிச்சுட்டு நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆகணும், அந்த மைண்ட் செட்டில் தான் வராங்க. ஆப்வியஸ்லி எனக்கும் அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கம்மிங் இயர் அந்த மைண்ட் செட் எல்லாமே லைக் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அதனால் நான் நினச்சது ஒன்று, எனக்கு வந்து நான் பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் நான் யார் வந்து என்கிட்ட கேட்டாலுமே நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோட இங்கே வராதிங்க. இங்கேன்ட்டு இல்லை, எந்த அப்ராட் கண்ட்ரிக்குமே. லைக் நான் இங்கே வந்தால் நான் பார்ட் டைம் பண்ணிடுவேன், பார்ட் டைம் கிடைச்சோன்னா எனக்கு சேலரி வரும், நான் அதில் ரீபே பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் லைஃப் செட்டில் ஆகிடும், நான் லைஃப் நல்லா போகும். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து இந்த மைண்ட் செட்டோட வந்தீங்கன்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எனக்கு இந்த மைண்ட் செட்டோட வராங்க, வந்துட்டு இங்கே 2 months இருக்காங்க, 2 monthsல எனக்கு பார்ட் டைம் கிடைக்கணும், பார்ட் டைம் கிடைச்சிட்டு நான் ஒரு 1 lakh 2 lakh நான் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் வராங்க. இங்கே வந்து பார்த்தா அவங்க 4 months ஆகி 5 months ஆகி ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஆல்ரெடி வீட்டிலேருந்து எகெயின் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கி இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்ட்டுக்கும் அதுக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் அதனால இங்கே வந்து நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஓகே இங்கே வந்து பார்ட் டைம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, நான் இங்கே வந்தாச்சு, ஆனால் 4 months 5 months ஆச்சு, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ எல்லாருமே லைக் சும்மா ஒரு இதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க, வாங்க வந்த வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா. பட் அது ட்ரூ கிடையாது. நான் அதான் சொல்றேன். நான் வந்து நான் நிறைய பேர் சொல்லும் போது அவங்க ஓகே நீ அங்கே போயிட்ட, நீ அங்கே செட்டில் ஆகிட்ட, அதனால நீ இப்படி சொல்ற அப்படின்னு இல்லை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லாதனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ரியாலிட்டியை நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் அதுதான் வந்து லைக் 100% எது ட்ரூத்தோ அது மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் தான் ஷேரும் பண்ணுவேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய லைக் மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்க நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு அது வராங்க. ஸோ அவங்க வந்து அது ஃபால்ஸ் ஹோப்பு கொடுத்து தான் வர வைக்கக்கூடாது. நம்ம ரியாலிட்டி என்ன சொல்கிறோமோ அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தாங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். Exactly, Deepan, because நம்ம as consultancy-மே பார்த்தீங்கன்னா when students ask us a lot of questions, especially போன உடனே பார்ட் டைம் கிடைச்சிடுமா, போன உடனே வந்து will I be able to repay my loan அப்படிங்கிறது வந்து ஒரு mandatory question-ஆ இருக்கும். ஸோ நம்மளோட கான்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே சோஷியல் மீடியால we make sure we deliver only the right message, saying that ஒரு 3 to 6 monthsக்கு நீங்க வந்து ஒரு உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு கண்டிப்பா பேக்கப் எடுத்துக்கிட்டு தான் வரணும். பிகாஸ் தட் வே யூஆர் சேஃப். இப்போ நம்மளுக்கு பார்ட் டைம் கிடைச்சதுன்னா உண்டு, இல்லைனாலும் இல்லை. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் சொல்லணும், விச் அகெயின் மெனி கன்சல்டன்சி ஃபெயில் டு டெல் தட் மெசேஜ். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப்லயே வந்து day 1ல இருந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வராங்க. So that is also not advisable. So in a way, I think this session is going to make them have a reality check. ஸ்டடி பர்பஸ்க்கு மட்டும் தான் பேசினாங்க. ஆக்சுவலாக நான் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ அம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அ ஜாப் இன் அப்ராட். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ் மேம்? எனக்கு அதை பற்றி ஐடியா கிடைச்சா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் மேடம் எனக்கு. Okay, so Deepan, would you like to advise them about what kind of job they can get? Actually, sorry to interrupt. சாருக்கு லாஸ்டிங் சப்ளை செயின் தான் நானும் கோர்ஸ் முடிச்சது நான். ஸோ கரண்ட்லி ஐ எம் டூயிங் மை ப்ரொக்யூர்மெண்ட் இன் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் பாஸ்ட் 2 years. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஐடியா கிடைச்சா ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க வந்து எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க உங்க ஃபீல்ட்ல? ஆக்சுவலி ஓவரால் எனக்கு வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு பேங்கிங்ல ஒரு 3 years அண்ட் மேனுஃபேக்சரிங்ல ஒரு 2 years இருக்கு எனக்கு.
ஓகே. பேங்கிங்ல வந்து நீங்க எது ரிலேட்டடா லைக் இப்போ பேங்கிங்ல சப் கேட்டகரிஸ் இருக்கும். அதுல நீங்க எது ரிலேட்டடா நீங்க பேங்கிங் பண்ணீங்க? கேட்டகரின்னு சொல்லப்போ நான் லோன் செக்ஷன் பார்த்தேன். நான் ரெனிவல் செக்ஷன்ல இருந்தேன் நான். ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சு, எனக்கு ராம்கோல எனக்கு ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது எனக்கு. ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன் டு ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கரண்ட்லி டூயிங் மை ஜாப் இன் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல நீங்க பேங்கிங் செக்டர்ல பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க ப்ரொக்யூர்மெண்ட்ல உள்ள போயிருக்கீங்க கரெக்டா? இப்போ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேற ஸ்டேட்ல இருந்து இல்ல வேற பிளேஸ்ல இருந்து நம்ம ஆளுங்க வரப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பேங்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட். நீங்க திருப்பி நீங்க லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும்னா அவங்க ஸ்டார்டிங் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ரிலேட்டட் பேக்ரவுண்ட் இருக்கா, ஸோ அதுல நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த இதுல இப்போ நீங்க அயர்லாண்ட்ல வந்து இப்போ ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. நீங்க அப்போ வந்து நீங்க லாஸ்ட்ல தான் இருப்பீங்க. ஸ்டில் இங்க அயர்லாண்ட்ல இருக்கவங்க அயர்லாண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல லோக்கல் இயூஆ இருக்கட்டும், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அயர்லாண்ட்ல 74% இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இயூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்லி 20% 24% மட்டும்தான் இயூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வீசா தேவை கிடையாது. ஸோ நான் இயூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 74% அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக வேணும். இப்போ என்ன மாதிரி இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்தியால இருந்து நிறைய பேர் வராங்க. லைக் 74% இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்ல லைக் 50% வில் பி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இப்போ அவங்க ஸ்பான்சர் பண்ணி தான் வேலைக்கு எடுக்கணும். இப்போ நீங்க வெளியில இருந்து நீங்க ஒரு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணனாலும் உங்களுக்கும் ஸ்பான்சர் கொடுத்து அவங்க எடுக்கணும். புரியுதா? இப்போ வந்து அவங்க இங்க இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அகாமடேஷன் கொடுக்க தேவையில்லை, லைக் டிராவல் அலவன்சஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை, லைக் விசா மட்டும் ஸ்பான்சர் பண்ணா போதும். இப்போ உங்களுக்கு வரும்போது அவங்க வந்து அகாமடேஷன்ல இருந்து லைக் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து டிராவல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கணும். அப்போ அவங்க இங்க இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்து ஜாயின் லைக் ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. நம்ம பின்னாடி அவங்க வேற ஊர்ல இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு லைக் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வச்சிருப்பாங்க. ஓகே. அன்லெஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆர் வோல்வோ இந்த மாதிரி பெரிய கம்பெனில எல்லாம் நீங்க பண்ணும்போது ஆன்சைட்ல இருந்து அவங்களே டைரக்டா அவங்களை சென்ட் பண்ணுவாங்க லைக் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து. ஸோ அந்த அது மூலியமா லைக் ஆன்சைட் மூலியமா நிறைய பேர் வந்திருக்காங்க. அது 50 to 70% அது வந்து நிறைய பேர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அங்கே வராங்க. ஸோ நம்ம தனியாக அப்ளை பண்ணும்போது இட் வில் பி சேலஞ்சிங் unless you have like a good experience in that particular field for like 5 to 6 years. இப்போ நீங்கள் பேங்கிங் ப்ரொக்யூர்மெண்ட் வந்தனால நான் இது சொல்கிறேன். நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா be like 40% to 50% chance to get visa and then அவங்க வந்து உங்களை ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. நீங்க வந்து லைக் நீங்க ப்ரொக்யூர்மெண்ட்ல அட்லீஸ்ட் நீங்க ஒரு இன்னொரு 2 years or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா லைக் there will be chance to get jobs in abroad. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஒன் மோர், இப்போ நான் 2 years எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் நான் வச்சிருக்கேன் நான். ஸோ ஆஃப்டர் தட் நான் ப்ராசஸ் நான் இனிஷியேட் பண்ணேன்னா எப்படி இனிஷியேட் பண்றாங்க? லைக் நம்ம பார்ட்னர் இன்டர்நேஷனல் மூலியமா நீங்க என்னென்ன உங்களுக்கு என்ன கண்ட்ரியில வேணுமோ அந்த கண்ட்ரியில வந்து நீங்க என்ன ப்ரொஃபஷனலுக்கு தேடிட்டு இருக்கீங்க. இப்போ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. நிறைய லைக் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜர், லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டர், வேர் ஹவுஸ், ஸ்டோர் பர்சன்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர், ப்ரொக்யூர்மெண்ட் அனலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த மாதிரி எந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்க அதை போய் நீங்க லைக் பார்ட்னர் இன்டர்நேஷனல் கிட்ட இருக்கட்டும் இல்லை கன்சல்டன்சியில நீங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட நீங்க போய் லைக் சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த மேட்ச் ஆகுது, இந்த கம்பெனில இந்த ரோல் இப்போ ஓப்பனிங்ஸ்ல இருக்கு, அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து நீங்க அவங்ககிட்ட கேட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், லைக் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்றது. நீங்க தனியா பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் லைக் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு தெரியாது. நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்பாங்க. லைக் இப்போ நானே வந்து ஒன்று சொல்றேன்னா இன்னொருத்தவங்க வந்து நீங்க நாளைக்கு பார்க்கும்போது அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க. ஸோ கன்சல்டன்சிங்கிற போது அவங்க லைக் யூஸ்வலா அவங்க வந்து எல்லாமே ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. அந்த பேட்டர்ன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நீங்க போய் லைக் கேட்கும் போது இல்லை அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க.
they will try to help you for applying for your jobs or studies or anything. So basically இதுதான் நம்ம இந்தியன் people when they want to select a country and go for work mainly, நான் ஸ்டடீஸ் மட்டும் பண்ணல, எனக்கு நான் ஒர்க் பண்ணி earnings and செட்டில்மெண்ட்டுக்கு பாக்குறப்போ ப்ராபப்ளி they would appreciate ஒரு கேண்டிடேட் அங்க வந்து ஏதாவது ஒரு 1 year கோர்ஸோ ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அங்கத்த கன்சன்ட்ரேஷன் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரொஃபைல் இவாலுவேட் பண்ணி லோன் வந்து என்ன மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம லோன் அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் if you want to know, உங்களோட ப்ரொஃபைல் இவாலுவேஷன் பண்ணணும், என்ன பண்ணா பெட்டரா இருக்கும் டுவர்ட்ஸ் அயர்லாந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் ரெஃபர் த சாட் பாக்ஸ். நீங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு யூ கேன் டாக் டு நெக்ஸ்ட் 48 hours நீங்க எப்ப வேணாலும் ஒரு ஃப்ரீ ப்ரொஃபைல் இவாலுவேஷன் எடுத்துக்கலாம்.